கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில சம்பவித்து அவங்க சொர்க்கம் அடைகிறத நீங்க லேசா போய் பாக்குறீங்களா? அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, மூமின்களுடைய குறிக்கோள், மூமின்களுடைய படுபட்டிருக்கிற நோக்கம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கந்தக் தோட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹும்ம ரஹ்மில் அன்சார் வல் முஹாஜிர், முஹாஜிர்களுக்கும் அன்சாருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. துஆ செய்து சொன்னாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরা. இந்த வாழ்க்கை இருக்கிறது உண்மையான யதார்த்தமான வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, வாழ்க்கைய வாழைக்கும் ஆகிரத்துல அந்த வாழ்க்கையை தயார் செய்யறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆக மூமின்களுடைய நோக்கம், மூமின்களோட வாழ்றோம், என்ன குறிக்கோள்? ஆகிரத்துக்கு போக இருக்கிறோம், ஆகிரத்துல வாழ இருக்கிறோம், ஆகிரத்துல சொர்க்கம் இருக்குது, நுழைய இருக்கிறோம். இதே போல சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்-துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர் அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த துன்யா இருக்கிறதே, இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இந்த மூமின்களுக்கு ஜெயில், அதாவது மூமின்களுக்கு ஒரு கைதுகானா, இந்த மூமின்களுக்கு ஒரு ஜெயிலுடைய வாழ்க்கைன்னு சொன்னாங்க. சிறைச்சாலை தமிழ் மறக்கல்ல, நீங்க பேசி போட்டு சொல்லி போட்டு. கண்ணியமானவர்களே, மூமின்களுடைய வாழ்க்கை இருக்குது, இது சிறைச்சாலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்கள் உலகத்துடைய வாழ்க்கை ரெண்டு தரமான வாழ்க்கை. ஒன்று மூமின்களுடைய வாழ்க்கை, காஃபிர்களுடைய வாழ்க்கை. மூமின்களுடைய வாழ்க்கை சிறைச்சாலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னாங்க காஃபிருடைய வாழ்க்கை இரண்டாவது வாழ்க்கை. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்-துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இது காஃபிருடைய சொர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. 5 நிமிஷம் சந்தோஷம், 5 நிமிஷமும் இல்ல சந்தோஷம், 2 நிமிஷம், 1 நிமிஷம். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, சொல்ல சின்ன பிள்ளை இருக்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த சந்தோஷம் இருக்கிறது வெறும் அற்பமான சொற்பமான அழிஞ்சு போகக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது. இது காஃபிர்களுக்கு சுருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன அவங்க வாழுவாங்க. குர்ஆன் சொல்றது அவங்க எப்படி வாழ்க்கை கொடுப்போம்? இந்த துனியாவுல குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் ஸுக்ரூஃப்ல குர்ஆன் சொல்றத சொல்லுது, நாங்க எப்படிப்பட்ட காஃபிருக்கு வாழ்க்கை கொடுப்போம்டா. அவங்க வீடு கட்டுவாங்க, முகடெல்லாம் தங்கத்தால இருக்கும். எப்படி இருக்கும்? அவங்களோட முகட, அவங்களோட கூரையை போட்டிருப்பாங்க தங்கத்தால. வீட்டுல கட்டிலெல்லாம் இருக்கும் தங்கத்தால. இன்னும் சொன்னாங்க, குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றான், இன்னும் அவரோட படியை வெள்ளியால போட்டு இருப்பாங்க. நாங்க ஏன் கொடுக்கல? ஓஹோ, எங்க முஸ்லிம்களும் சேர்ந்து காஃபிரா வாழ்ந்துட்டு போப்பான்னு மாறிடுவாங்க. உலகத்துல வாழ்றது காஃபிரா இருந்தா இவ்வளவு கிடைக்குமேன்றத வச்சுதான் அல்லாஹ் காஃபிரா இப்படி கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அன்பான கண்ணியமானவர்களே, ஏன் அல்லாஹ் இப்படி கொடுப்பான்? உலகத்துல ஏன் இப்படி அல்லாஹ் கொடுக்க ரெடியா இருக்கிறான்? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த துனியா இருக்கிறதே லஜனாஹதி பஊலத்தின், ஒரு ஈயுடைய ரெக்கைக்கு கூட அல்லாஹ்க்கு இந்த குர்ஆன் பொறுமதி இல்லை. இன்னைக்கு எதுக்காக நாங்க சண்டை பிடிக்கிறோமோ, எதுக்காக இவ்வளவு பொய் சொல்றோமோ, எதுக்காக நாங்க இவ்வளவு எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை முறியடிச்சு கொண்டு, அல்லாஹ்வுடைய நபியோட சுன்னத்தை முறியடிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த துனியாவை அல்லாஹ் சொல்றான். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈயுடைய ரெக்கை கூட அல்லாஹ் பொறுமதி இல்லை. கண்ணியமானவர்களே, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இப்ப நாங்க ஒரு மஜ்மா இருக்கிறோம். ஈடு ஒரு ரெக்கை இல்ல, ஒரு 10 ரெக்கையை போட்டுட்டாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கணும், எனக்கு வேணும் அடிச்சு கொள்றாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு கொள்றோம். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சும்மா எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்களா, சும்மா கிடைக்கிற சாமான் அடிச்சு கொள்றாங்க. யாராலும் சொல்லுவாங்களா? ஈயுடைய ரெக்கை ஒன்றில் அல்லாஹ் சொல்றான், ஒரு பொறுமதியும் இல்லாண்டு. ஒரு ரெக்கைக்கு எல்லாம் சொல்றான், 10 ரெக்கையை போடுறாங்க. 100 போடட்டுமே, 1000 போடட்டுமே, நாங்க யாராலும் திரும்பி பார்ப்போமா? அதை யாராலும் எடுத்து அடிச்சுக்க போனால் பாக்குறோம் சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ் எப்படியா பாருங்களே அடிச்சு கொள்றாங்க. சமூகத்தில் ஆக பச்சை மடேடா எடுப்பாங்க. அன்பான கண்ணியமானவர்களே, எந்த 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 அல்லாஹ்விடத்துல எந்த ஈயுடைய எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் விளக்கம் தரணும். அல்லாஹ் விளக்கத்தை தராதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.
சம்பாதிக்க வான்னு அர்த்தமா இல்ல. சொல்லுவோம் ஹஸரத் சொல்றாரு, அவர் பார்த்தா அவங்க நம்மளால பேசிட்டு இருக்கிறார், இது இல்ல அர்த்தம். வந்தாங்க சம்பாதிங்கோ, சம்பாதிக்கணும், தேடணும் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையில எதுவும் மிஸ் ஆகிடப்படாது. அல்லாஹ்வுடைய கட்டளையில எதுவும் ஒன்று மிஸ் ஆகிடப்படாது. அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை விட்டோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை விட்டோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டோம் ஏதாவது என்ன தூரமாக்குதா சம்பாதிப்பு தேவையே இல்லை. உலகத்துல கஞ்ச குடிச்சிட்டு குடிசையில வாழ்ந்துட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எடுத்துட்டு போயிட்டோம் சொன்னா மௌத்து வரைக்கும் போறது. ஆனா அன்பான இன்னைக்கு முஃமின்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம், இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. குர்ஆன் சொல்லுது வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்க சஞ்சலப்படவானம், நீங்க கவலைப்படவானம். யாருக்கு குர்ஆன் சொல்றது? அன்துல் அலவுன், நீங்க தான் நம்பர் 1ல நம்பர் கிங்கா இருப்பீங்க. குர்ஆன் சொல்றது, நான் இல்ல, குர்ஆன் சொல்லுது. நீங்க நீங்க விலை குடிச்சா மழை பெய்யுது, இது ஏன் பெய்யுது தெரியுமா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய திருப்தியும் அதிருப்தியும் எப்படி வழங்குறது? இது ஒரு சந்தர்ப்பமா இருந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே கேட்டாங்க, திருப்தி அதிருப்தியா அல்லாஹ் எப்படி வழங்குறது? அல்லாஹ் சொல்றான், நன்மான கண்ணியமானவர்களே நல்லா விளங்கி கொள்ளுங்க, நாங்க இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நாங்க யாரு, எங்களுக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது, நாங்க முஃமின்கள் எவ்வளவு பொறுமதியானவங்க, முஃமின்கள் ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, முஃமின்களுடைய நோக்கம் என்ன, நான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நான் ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறேன், என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எங்க போயிருக்கிறேன், ஒவ்வொருத்தரும் தானா சிந்திக்க வேண்டும். அன்பான கண்ணியமானவர்களே, வெறுமனே விடியுது அந்திப்படுது, போறோம் ஓடுறோம் வாழ்றோம், காலம் போகுது, வருஷம் போகுது, முடிஞ்சிருது, இதெல்லாம் வாழ்க்கை. கேட்டாங்க எப்படி எப்படி விளங்குமையா? அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், எந்த காலத்துல மழை தேவையில்லையோ, மழை தேவையில்லாத காலத்துல, தண்ணி நிரப்பமா பூர்த்தியா தண்ணி இருக்கிற காலத்துல நான் எப்படி மழையை கொடுப்பேன்னா அந்த மழையில வெள்ளமா அடிச்சு வரும். எப்படி இப்படி மழை பெய்யும், மழை தேர்மா பெய்யாது, கொஞ்சம் பெய்யாது, வெள்ளமா வெள்ளமா வரும் மழை. இன்னும் சொன்னாங்க, மனிதனுடைய எப்ப எனக்கு மாத்தம் செய்வாங்களோ, எப்ப என்ன தொட்டும் தூரமாகுவாங்களோ, என்ன ரஹ்மத் தொட்டும் தூரமாகுவாங்களோ, ஆனா பொருள்வாசிகளுடைய விலை அதிகரிக்க வச்சிருவேன். இப்ப எல்லாருக்கும் கவலை உண்டாயிரும். ஈமான் இல்ல, அல்லாஹ்வுடைய தக்வா இல்ல, பயம் இல்ல, நம்பிக்கை இல்ல. இப்ப பயம், ஓஹோ அரிசில விலை கூடுதே, பெட்ரோல்ல விலை கூடுதே, லாபன விலை கூடுதே, கேஸ்ல விலை கூடுதே, ஏன் கூடுதோ? அல்லாஹ் சொல்றான், என்ன விட்டு தூரமாய் கொண்டு இருக்கிறீங்க. நாங்க யாராலும் இதை யோசிக்கிறோமா? நாங்க யாராலும் இதை யோசிக்கிறோமா? அடுத்த கட்டமா ஒரு கடை திறந்தது, அடுத்த கடை எப்படி திறக்கிறதப்பா சமாளிக்கிறதுக்கு இங்க. ஆனா இங்க உதைக்குது. கண்ணியமானவர்களே, ஈமானியத்தை சரிசெய்வோமா? அது இல்ல பேச்சு. ஒரு ஜமாத், ஒரு ஈமானியத்துக்கு ஒரு ஜமாத்தை வெளியாக்குவோமே, கொஞ்சம் துஆ செய்யட்டுமே, அது இல்ல. கண்ணியமானவர்களே, நாங்க யாரும் வெளிரங்கத்தை யோசிக்கிறோம், வெளிரங்கத்தை யோசிக்கிறோம். விலை கூடி போட்டு போகுது, இதுக்கு என்ன, இது எனக்கு என்ன மாத்து வழி, இது எப்படி வாங்குறது, இது என்ன செய்யறது, இதுக்கு அவனுக்கு ஆக்கள் போட்டு கூட்டம் போட்டு பெரிய பெரிய கூட்டம் பண்ணாம போட்டு உட்கார்ந்து பேசுறாங்க. குர்ஆன் சொல்றது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாவாதி வல் அர்த். நீங்க எவ்வளவு கூட்டம் போட்டு பேசினாலும், எவ்வளவு மீட்டிங் போட்டு பேசினாலும், விலைவாசியிட முடிவு செய்யறது நாங்க. ஆனா குர்ஆன் சொல்றது, அன்பான கண்ணியமானவர்களே, இப்போ ஒரு கிராமவாசி எல்லாம் ஒன்று சேர்ந்து, அஹ்லல் குரா ஒரு கிராமவாசி, பெரிய நாடல்ல, ஒரு கிராமவாசி ஒன்று சேர்ந்து ஆமனு, இப்ப ஈமான் கொண்டு, அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், இப்ப என்ன செய்றாங்க, நாங்க எல்லாம் தக்குவாவா பக்குவமா வாழுவோம்ப்பா, ஈமானோட வாழுவோம்ப்பா. எனக்கு எவ்வளவு டைம் நான் மத்த விஷயங்களுக்கு வேஸ்ட் ஆக்குறேனோ அந்த இந்த டைமுக்கு வேஸ்ட் ஆக்குவோமே. குர்ஆனுடைய ஹதீஸுடைய நல்ல விஷயங்கள், ஈமானியத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள டைம் கொடுப்போமே என்று யோசிக்கிறோமே. அப்படி யோசிச்சு ஒரு கூட்டம், அப்படி ஒரு கூட்டமோ ஒரு கிராமத்திலேயோ ஒரு வீட்டிலேயோ உருவாகுவாங்கன்னு சொன்னால்
குர்ஆன் இப்ப சொல்லுது எப்படி வலவ் அன்னஹா அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் இப்ப ஈமான் தக்வா எல்லாம் இவன் வந்துட்டாங்க இப்ப சொல்றாங்க பயந்து அல்லாஹ் நரகத்துல வாழோம்னு முடிவு செஞ்சிட்டாங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்ப குர்ஆன் சொல்றது லஃபதஹ்னா சத்தியமாக லஃபதஹ்னா நாங்க திறப்போம் அம்மா கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய கட்டளையில நம்பிக்கை இந்த எங்களுக்கு உருவாக்குறது ரப்புடைய கட்டளை ரப்பு செய்வான்னு சொல்றது வார்த்தைக்கு லஃபதான் அல்லாஹ் சத்தியம் பண்ணில திடுக்கு அதாவது திட்டவட்டமா நாங்க அரபுல படிக்கல அல்லாஹ் பாவிக்கிறது திட்டவட்டமா செய்வேன் ரப்பு சொல்றான் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாவாதி வல் அர்த் இப்ப என்ன செய்யறாங்க பெரிய பிசினஸ் ஏற்பாடு செய்யல பெரிய கடையை திறக்க பிளான் பண்ணல பெரிய கம்பெனி போடுறதுக்கு பிளான் பண்ணல இப்ப என்ன செஞ்சாங்க விலைவாசி எல்லாம் மேலுதப்பா பிரச்சனை ஆகிக்குது இதெல்லாம் இப்ப என்ன செய்வோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஈமானோட தக்வாவோட இறையச்சத்தோட பக்குவமா வாழுவோம்ப்பான்னு முடிவு செஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்ப அல்லாஹ் சொல்றான் நீங்க மீட்டிங் போட வானம் நீங்க கொமிசேர வானம் நாடுகள் உதவி கேட்க வானம் இப்ப நாங்க வானத்து பூமியுடைய பரக்கத்தினுடைய வாசல் திறந்துடுவோம் அந்த அல்லாஹ்வுடைய பரக்கத் திறக்கப்பட்டுச்சுனால் விலைவாசி எவ்வளவு போகட்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் எதை கண்ணியமாக தங்களுக்கு முடிவு செஞ்சானோ அதை அவங்களுக்கு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தந்து கொண்டே இருப்பான் கண்ணியமானவர்களே நாங்க முஃமின்கள் எங்களுடைய வாழ்க்கை எப்படி சிறைச்சாலையுடைய வாழ்க்கை குறிக்கோள் எடுத்த ஆகிரத்துடைய குறிக்கோள் ஆக ஈமானியத்தை படிக்கணும் ஈமானியத்தை உருவாக்குறதுக்கு வேலை என்ன என்ற ரப்பு ஏன் அனுப்பியிருக்கிறான் என்ன அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்ன இதுல முயற்சி செஞ்சதுனால தான் இதுல கஷ்டப்பட்டதுனால தான் எவ்வளவு நபிமார்கள்ல ஆக சிறந்த நபி ஆக உன்னதமான நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே 23 வருஷ காலம் எப்படி 950 வருஷம் அல்ல 300 வருஷம் அல்ல 500 வருஷம் அல்ல வெறுமனே 23 வருஷ காலம் நபித்துவத்துக்கு போறோம் அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்தினாங்கடா அல்லாஹ்வோட எவ்வளவு நெருக்கம் உண்டாயிச்சுடா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா ஏ நபியே நீங்க அவங்க ஈமான் கொண்டு வராதனால ஈமான் ஏத்துக்கொள்ளாதனால நீங்க உங்களோட உயிர் பாய்ச்சற அளவுக்கு நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்களே இப்படி வாழணும் அல்லாஹ் சொல்றான் என்னோட ஈமான பத்தி ஏதாவது வாழீங்களா என்ன மனைவியுடைய ஈமான் என்ன மனைவி முழு நாளும் ஃபேஸ்புக்ல அந்த பாடத்தை திறந்தாலே நிறைய பேசலாம் இன்னைக்கு எந்த அளவு உலகம் பேசிருச்சுன்னா அது இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கண்ணியம் இல்லாத அளவு பேசிருச்சு அந்த பாடத்தை அப்படி வேற சப்ஜெக்ட் தனியாக போயிட்டு நான் கேட்கிறேன் இன்னைக்கு என்ன மனைவி அல்லாஹ் விட்டு தூரமாகி கொண்டு போனால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூரமாகி ஏதாவது கவலை வருதா எனக்கு ஒரு நேர தொழுகை அல்ல எத்தனையோ நேர தொழுகைய முன்னால நான் இருக்கும் பொழுதே கலாவாகி கொண்டிருக்கிறாளே எனக்கு ஏதாவது உணர்வு வருதா கவலை வருதா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களை பத்தி கவலைப்பட்டாங்க உம்மத்தி என் உம்மத்துக்கு கவலைப்பட்டாங்க அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன சய்யிதுல் அன்பியா கியாமத்ல அல்லாஹ் என்ன எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக அல்லாஹ் வச்சிருக்கிறான் வான ஃபக்ர் பெருமைக்கு சொல்லல அல்லாஹ் அவ்வளவு கண்ணியம் தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே கியாமத்ல சொன்னாங்க லிவாவுல் ஹம்த் கியாமத்ல அவ்வளவு கஷ்டம் துன்பத்துடைய நாளல்ல ஹம்துடைய கொடி அல்லாஹ் ஏண்ட கையில தந்திருப்பான் எதை வச்சு கொடுத்தார் அல்லாஹ் உலகத்துல சொத்து சம்பாதிச்சு